ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க கடற்படையினர் ஆரம்பிக்க இருந்த இராணுவ பயிற்சிகளும் பயந்து நடுங்கும் அமெரிக்க தளபதிகளும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுவதும் மிதக்கும் ஈரானிய கன்னி வடிகளும் ஈரானோடு ஒன்றிணைந்து விளையாடும் ஓமானிய தலைவர்களும் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருக்கக்கூடிய அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரின் இறுதி அறிவிப்பும் ஈரான் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டதா? ஹிஸ்புல்லா இராணுவ தலைமைகளுடைய புதிய நகர்வும் கண்டுபிடிக்க முடியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சேவுகணை தாக்குதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உயரடுக்கு படைப்பிரிவினுடைய தளபதியை வீட்டில் வைத்து தட்டி தூக்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனானின் ப்ளூஃபோர்ட் கோட்டையை கைப்பற்றிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இவை தொடர்பான உண்மையான கள நிலவரங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கும் லெபனானிய அரசு இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நேற்றைய தினம் வாஷிங்டன் நகரிலே நடைபெற்றிருந்தன. அமெரிக்க இராணுவ அதிகாரிகளுடைய தலைமையிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பென்டகனில் நடைபெற்றிருந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். இந்த முன்மொழிவிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் லெபனானிய அரசு இராணுவத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்தையும் ஒன்றிணைத்த ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை உருவாக்குவதனையும் கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கு லெபனானிய அரசு இராணுவமும் இஸ்ரேலிய இராணுவமும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு மையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலமாகவே லெபனானுக்குள் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழிக்க முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் குறித்த முன்மொழிவிலே தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது லெபனானினுடைய அரசு இராணுவ தலைமைகள் சில கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவம் தற்போது கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரதேசங்களிலிருந்து முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இவ்வாறு இஸ்ரேல் முழுமையாக தெற்கு லெபனான் பிரதேசத்தை விட்டு வெளியேறினால் இஸ்ரேலிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் லெபனானுக்குள்ளே இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனானிய அரசு தலைவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக வேலை திட்டங்களுக்கு அமைவாக ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கு லெபனானிய அரசு இராணுவம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறப் போவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நிலைத்திருந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஹிஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்வோம். இவ்வாறு நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தான் லெபனானிய அரசு இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் ஒருங்கிணைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய மேலதிக தகவல் தொடர்புகள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டே ஹிஸ்புல்லாவை முழுமையாக அளிக்க முடியும். நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டால் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையானது வருகின்ற வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நெட்டன்யாஹூ ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். இன்றிரவு எங்களுடைய வீரர்கள் தெற்கு லெபனானுடைய மிக முக்கியமான பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளார்கள். ப்ளூஃபோர்ட் கோட்டையை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம். இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றியாகும். 44 வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய வீரர்கள் குறித்த பிரதேசத்திலே மிக முக்கியமான போரை நடத்தியிருந்தார்கள். நாங்கள் பல வெற்றிகளை குறித்த பிரதேசத்திலே அடைந்திருந்தோம். இன்று நாங்கள் ப்ளூஃபோர்ட் கோட்டைக்கு வித்தியாசமாக திரும்பியுள்ளோம். கடந்த 3 மாதத்தில் மாத்திரம் நாங்கள் 700க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா வீரர்களை அளித்துள்ளோம். இது போதாது, நாங்கள் மேலும் பல ஹிஸ்புல்லா வீரர்களை முழுமையாக அளிப்போம். ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்குவதே என்னுடைய முதன்மை இலக்காகும். தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றி இடையக மண்டலமாக அறிவித்து பஃபர் ஜோன் பிரதேசமாக அறிவித்து வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே
இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். இதனால் நாங்கள் லெபனானிய களத்திலே அனைத்து இலக்குகளையும் முழுமையாக அடைந்து கொள்வோம் என நெட்டன்யாஹூ விசேட ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார். அத்தோடு சர்வதேச ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் லெபனானினுடைய பியூஃபோர்ட் கோட்டையை கைப்பற்றியிருப்பதனை ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாகவே வெளியிட்டிருந்தார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ராணுவம் வெற்றி நடை போடுகின்றது என்கின்ற பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு இவ்வாறான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. உண்மையில் தெற்கு லெபனானினுடைய பியூஃபோர்ட் கோட்டை பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தம் செய்து கைப்பற்றவில்லை. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய லெபனானினுடைய நபட்சியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகவே இந்த பியூஃபோர்ட் கோட்டை காணப்படுகின்றது. இந்த கோட்டையானது கிறிஸ்துக்கு பின்பு 1139 ஆண்டளவிலேயே கட்டப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசம் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகும். லிச்சானி நதியோடு இருக்கக்கூடிய மலைத்தொடரின் உச்சி பிரதேசத்திலேயே இந்த கோட்டை காணப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசமானது கலாச்சார பிரதேசம் என்பதனாலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம் என்பதனாலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே எந்த விதமான தாக்குதல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை. குறித்த பிரதேசத்தினை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் தளமாக பயன்படுத்தினால் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுவிடும். இதனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் பகுதிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும் என குறித்த மலை பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எந்த விதமான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதில்லை. லெபனானினுடைய தென்கிழக்கு எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் லிச்சானி நதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைத்தொடரிலும் இருக்கக்கூடிய இந்த பியூஃபோர்ட் கோட்டையில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எந்த விதமான மோதல்களிலும் ஈடுபடவில்லை. இதனால் லிச்சானி நதியை கடந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த மலை பிரதேசத்தை நோக்கி விரைந்தார்கள். குறித்த பகுதியில் எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளாததன் விளைவாகவே குறித்த கோட்டை பிரதேசத்தை நோக்கி விரைந்தார்கள். மேலும் குறித்த மலையுச்சு பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொடியையும் நட்டார்கள். பின்பு இவற்றை புகைப்படம் எடுத்து பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்கள். நாங்கள் லெபனானினுடைய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசத்தினை கைப்பற்றிவிட்டோம், தெற்கு லெபனானினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பியூஃபோர்ட் கோட்டையை கைப்பற்றிவிட்டோம் என பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். நெட்டன்யாஹூ இதைத்தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக வெளிப்படுத்தியுள்ளார். எந்த விதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படாமல் குறித்த பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருப்பதனையே நெட்டன்யாஹூ மிகப்பெரிய சாதனையாக வெளிப்படுத்தியுள்ளார். எனவே பியூஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றியிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான கள நிலவரங்கள் இவைத்தான் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லிச்சானி நதியை கடந்திருப்பதனை ஒரு மிகப்பெரிய பொறியில் சிக்கியிருப்பதாக எடியோ ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவம் லிச்சானி நதியை கடந்து விட்டது என்கின்ற செய்தியானது ஒரு பரபரப்பான தலைப்புச் செய்தியாக பேசப்பட்டாலும் உண்மையில் அது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய பொறியாகவே இருக்கின்றது. லிச்சானி நதியை தற்போது இஸ்ரேலிய ராணுவம் கடந்திருக்கலாம், ஆனால் இந்த லிச்சானி நதியை விட்டு வெளியேறுவது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. குறித்த லிச்சானி நதியை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஒரு மிகப்பெரிய பொறியாகவே பயன்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய படைகளை பிரிப்பதற்காகவும் மூலோபாய தாக்குதல்களை வேறு விதமாக மேற்கொள்வதற்காகவுமே ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் லிச்சானி நதியை பொறியாக பயன்படுத்தியுள்ளார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய இராணுவத்திற்குள் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படும் என்பதே யதார்த்தமான உண்மை என எடியோ தஹர்னோத் பத்திரிகையினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லிச்சானி நதியை கடந்ததை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஏவுகணை சமன்பாடுகளை மாற்றியுள்ளார்கள். கடந்த 2 மாதங்களாக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி அதிகளவான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லிச்சானி நதியை கடந்திருப்பதனால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா மற்றும் கலிலி பகுதிகளை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக நேற்று மாலையிலிருந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 18க்கும் அதிகமான நகரங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹைஃபாவினுடைய வடக்கு பிரதேசம் வரையில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் 6 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் 6 வெடிப்புகளும் குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லிச்சானி நதியை தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு தூரம் நகர்கின்றதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் விரிவாக்குவோம். ஹைஃபாவிலிருந்து டெல்லவீவ் வரை எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களை விரிவாக்குவோம் என ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் புதிய அபாபில் ட்ரோனை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீடொன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த வீடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரிவெற்றி படைப்பிரிவினுடைய உயரடுக்கு படைப்பிரிவினுடைய தளபதியின் வீடாகும். இந்த படை தளபதி தொடர்பான முழுமையான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் புதிய அபாபில் ட்ரோனை பயன்படுத்தி குறித்த வீட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த படை தளபதி கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டிருப்பதாகவுமே தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் படை தளபதி படுகாயமடைந்திருப்பதாகவும் மனைவி கொல்லப்பட்டிருப்பதாகவுமே தெரிவிக்கின்றன. வளமை போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இழப்புகளை மூடி மறைக்கின்றது. ஆனால் லெபனானிய ஆதாரங்களுக்கு அமைவாக குறித்த தாக்குதலினால் உயரடுக்கு படைப்பிரிவினுடைய தளபதி மற்றும் அவருடைய மனைவி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 12 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் ஒரு ஜீப் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 பிரதேசங்கள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசம் என்பது ஹிஸ்புல்லா இராணுவத்தின் கோட்டையாகவே இருக்கின்றது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே தஹியே பிரதேசமாகும். மேலும் தஹியே பிரதேசத்திலேயே ஹிஸ்புல்லாவினுடைய பல முக்கியமான தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தஹியே பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும், ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து தலைவர்களையும் முழுமையாக அழித்துவிட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சரும் வலதுசாரி அமைச்சர்களும் கோரிக்கைகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையின் விளைவாக லெபனானுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அமெரிக்கா கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இதற்கமைவாகவே நெட்டன்யாகுவும் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை இன்னும் ஆரம்பிக்கவில்லை, இதற்கான உத்தரவுகளை வழங்கவில்லை. இப்படியான நிலைமையில் தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவ தலைமைகள் தொடர்பான படை தளபதிகள் தொடர்பான கட்டளை தளங்கள் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பு இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டளை தளங்களையும் கட்டுப்பாட்டு மையங்களையும் தலைவர்களுடைய இருப்பிடங்களையும் முழுமையாக தஹியே பிரதேசத்திலிருந்து வெளியேற்றி விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அதிகளவான கட்டளை தளங்களும் கட்டுப்பாட்டு ஒருங்கிணைப்பு மையங்களும் தஹியே பிரதேசத்திலேயே அமைந்திருந்தன. மேலும் இவை தொடர்பான துல்லியமான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஏற்கனவே பெற்றுக் கொண்டிருந்தது. இதற்கமைவாகவே யுத்த நிறுத்தத்திற்கு முன்பு உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவின் தலைவர்களையும் படுகொலை செய்திருந்தது. இதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கடந்த யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் தஹியே பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய லெபனானுடைய தலைநகரிலும் அண்டைய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மெரோனைட் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய கட்டளை தளங்களை அமைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானிய களத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான கிறிஸ்தவர்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். கிறிஸ்தவ மத தலைவர்கள் உட்பட பல முக்கியமான தலைவர்கள் அனைவரும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் கட்டளை தளங்களையும் ஒருங்கிணைப்பு மையங்களையும் பாதுகாக்கும் நோக்கத்தோடும் இவை அனைத்தும் தஹியே பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் ரகசியமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனாலேயே தற்போது ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகளையும் தளபதிகளையும் இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் சிதைத்திருப்பதனால் அவற்றை சேதப்படுத்தி இருப்பதனால் ஈரான் குறித்த தளங்கள் இலக்கு வைத்து இலகுவாக தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக தற்போது அமெரிக்கா பல்கேரியா நாட்டை தேர்வு செய்துள்ளது. பல்கேரியாவில் இருக்கக்கூடிய சோஃபியா விமான கட்டளை தளத்திலே அமெரிக்கா அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்களை களமிறக்கியுள்ளது.
தெரிவித்துள்ளது. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலிருந்து போர் விமானங்களை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு மீண்டும் ஐரோப்பிய தளங்களுக்கு திரும்புவதற்காகவே அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்களை பல்கேரியாவிலே களமிறக்கியுள்ளது. இதன் மூலமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதன் விளைவாகவே அமெரிக்கா இந்த அடுத்த கட்ட திட்டங்களை வகுத்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே கடந்த ஒரு வாரமாக ஈரானிய தலைமைகள் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். எங்களுக்கு எதிராக நீங்கள் அடுத்த கட்ட போரை ஆரம்பித்தால் நிச்சயமாக எங்களுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அப்பாலும் இருக்கும் என தெரிவித்திருந்தார்கள். மேலும் இதற்கு அர்த்தம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகியுள்ளது என்பதுதான். அதிலும் குறிப்பாக பல்கேரியாவுக்கு எதிராக எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மூலமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்பட்டால் அடுத்த கட்டமாக நாங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதே ஈரானுடைய இறுதி நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரான் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இருப்பினும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதனால் ஐரோப்பிய நாடுகளுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருப்பதனால் ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. ஒருவேளை ஈரானினுடைய அதிரடியான நடவடிக்கைகளின் விளைவாக ஐரோப்பிய நாடுகளே தங்களுடைய நாட்டினுடைய தளங்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டாம் என அறிக்கைகளை கூட வெளியிட்டு விடலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து நேற்றைய தினம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஓமானின் தீபகற்ப பகுதியிலேயே இராணுவ நடவடிக்கைகளை பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்திருந்தது. இவ்வாறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 5 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பகுதியிலே அதிகளவான கன்னிவெடிகள் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த கன்னிவெடிகள் தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் ஓமானிய தரப்பினர் வெளியிட்டார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து ஓமானினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைச்சும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஓமானின் கடல் எல்லை பிரதேசத்திற்குள்ளே கன்னிவெடிகள் இருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இவை தொடர்பான புகைப்படங்கள் காணொலிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதனால் யாரும் குறித்த பிரதேசத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டாம். மாலுமிகள் அனைவரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என ஓமானினுடைய கடல்சார் பாதுகாப்பு மையம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. உண்மையில் குறித்த பிரதேசத்திலே கன்னிவெடிகள் அதிகமாக பொறிக்கப்பட்டு இந்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கான காரணமே அமெரிக்க கடற்படையினுடைய பயிற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஓமானிய தலைவர்களும் ஈரானிய தலைமைகளோடு ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தரமான விளையாட்டுகளை ஆரம்பித்து விட்டார்கள். இதன் விளைவாக இன்னும் அமெரிக்க கடற்படையினர் குறித்த பிரதேசத்தை நோக்கி வரவில்லை. மேலும் ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திலேயே அமெரிக்க கடற்படையினர் நிலை கொண்டுள்ளார்கள். இன்று காலையிலேயே குறித்த இராணுவ பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் எந்தவிதமான பயிற்சிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. மேலும் ஈரானிய கடற்படை தளபதிகளும் அதிரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஓமான் வளைகுடாவினுடைய எங்களுடைய சிவப்பு கோடுகளை தாண்டி அமெரிக்க கடற்படைகள் நுழைந்தால் நாங்கள் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அதிகளவான கன்னிவெடிகளை களமிறக்கி விடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முட்டுக்கட்டையை எட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த புதிய முன்மொழிவில் டொனால்ட் ட்ரம்ப் இறுக்கமான நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாகவும் கடுமையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களே தெரிவித்துள்ளன. அதாவது புதிதாக அண்டப்புழுகன் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவிலே லெபனானிய களத்தில் போரை நிறுத்துவது தொடர்பான எந்தவிதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை. மேலும் ஈரானுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்படாது என்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அளிக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் குறித்த முன்மொழிவை ஈரான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. மேலும் குறித்த முன்மொழிவுக்கு பதில்களை வழங்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 3 நாள் கால அவகாசத்தை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் 3 நாட்களுக்குள்ளே ஈரான் பதில்களை வழங்காவிட்டால் ஈரானுக்கு எதிரான அவசரமாக நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவும் அண்டப்புழுகன் தெரிவித்துள்ளார்.
இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய தேசத்தின் உரிமைகளை நாங்கள் பாதுகாத்து விட்டோம் என்று உறுதியாகும் வரையில் எந்தவிதமான ஒப்பந்தத்திலும் நாங்கள் கையொப்பமிடப் போவதில்லை. ராஜதந்திர போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீரர்களுக்கு எதிரினுடைய வாக்குறுதிகளிலும் நிபந்தனைகளிலும் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. மேலும் உறுதியான சாதனைகளே எங்களுடைய அளவுகோலாகவும் இருக்கும். ஒரு மாபெரும் சிறப்புமிக்க வரலாற்று போரிலே நாங்கள் அமெரிக்க எதிரியை பின்னுக்கு தள்ளி வருகின்றோம். தன்னுடைய இராணுவ தோல்வியை ஈடு செய்வதற்காக எதிரி எல்லா விதத்திலும் முயற்சி செய்கின்றான். அவனுடைய பொருளாதார அழுத்தத்தையும் பிரச்சாரத்தையும் பயன்படுத்த முயற்சி செய்கின்றான். எங்களை அடிப்பணிய செய்வதற்காக இவ்வளவு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வது அவர்களுடைய முட்டாள்தனத்தையே குறிக்கின்றது. நான் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், முட்டாள்களே, எங்களை சரணடைய வைக்க முடியாது, அடிப்பணிய செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விடுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய பிழையான முடிவுகளுக்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். மேலும் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.